கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போது ரம்யா கார்த்திக்கே வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் மாணிக்கம் வந்துட்டு கார்த்திக்கிட்ட போய் சொல்கிறாங்க, கார்த்தி நான் உங்ககிட்ட சொன்னல தேவசேனா ஒன்று ரொம்ப ஓவராக சைட் அடிக்குதுன்னு சொன்னல, இப்போது அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்காம அப்படியே சைட்டில் பார்க்குற மாதிரி பாரு, உன்னை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கார்த்திக்கும் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ரம்யா வந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அதை பார்த்த உடனே கார்த்திக் வந்துட்டு அமைதியாக திரும்பிடுறாரு. ரம்யா கார்த்திக்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ரம்யா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா மாணிக்கம் வந்துட்டு கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன கார்த்தி நீ பாத்தியா, பேசாமல் உன் பேரை பாகுபலின்னு மாற்றி வச்சுக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு அண்ணன் உங்களுக்கு வேறு வேலை இல்லை, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தவரனும் வீட்டில் இருப்பாங்க. அப்போது மீனாட்சியை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி மீனாட்சி இருக்காங்களா, அவங்க மேட்ரிமோனியில் வந்து மாப்பிள்ளை வேணும்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்த் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. மீனாட்சின்னா இங்கே யாரும் கிடையாது அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்பட, அப்போது தீபா அங்கே தான் இருப்பாங்க. இல்லை மீனாட்சி இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஆனந்த் வந்துட்டு இங்கே பாரு ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னா ரொம்ப கோவமாக பேச, அதுக்கு அவங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பெரிய பொசிஷனில் இருக்கேன், 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறேன், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பேசுறியே நீ பொண்ணு பார்க்க வந்த அந்த மீனாட்சிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அது தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே அதெல்லாம் அவங்க மேட்ரிமோனிலே கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, அதான் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களே நான் பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு நின்றுட்டுருக்க. அப்போ ஆனந்த் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. மீனாட்சியும் அப்படியே வந்து தீபா கூட வராங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. மீனாட்சியை பார்த்ததுமே வந்து அப்படியே மீனாட்சியை வர்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாவ் எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆனந்த் வந்துட்டு எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, என்னது 10 வருஷமா, என்னால் நம்பவே முடியல, இவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஒரு நாள் அதிகமாக சொன்னால் கூட அது பெரிய தப்பாயிடும், அவ்வளோ யங்காக அழகாக இருக்காங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் எனக்கு கல்யாணம் ஆகாத இருந்தால் போல இருக்குது, நான் ரொம்ப லக்கி அப்படின்லாம் வந்து மீனாட்சியை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி வந்துட்டு எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆனந்த் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. அப்போது அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, சரிங்க அப்போ நாளைக்கே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கே நான் அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனந்த் வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா மீனாட்சி கிட்ட வந்து, மீனாட்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கட்டின புருஷனை வீட்டில் வச்சுக்கிட்டே வந்து வேற ஒருத்தனை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருப்ப, கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு கேட்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு நீ பண்ணது மட்டும் சரியா, என்ன நீ தனியாக விட்டுட்டு போயிட்ட, நாளைக்கு எனக்கு ஒரு ஆண் துணை தேவையில்லையா, அதுக்காக தான் இப்படி பண்ணேன், நீ ஏன் முன்னாடியே வந்து வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தல, அது தப்பு இல்லைனா நான் பண்ணதும் தப்பு இல்லை தான், நான் பண்ணதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைதிலி வந்துட்டு சரியாக சொன்னீங்க மீனாட்சி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாம் அமைதியாக இல்லாமல் பதிலடி கொடுத்தாதான் இவங்கெல்லாம் வந்து அடங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்துக்கு என்ன பேசுறதும் புரியாமல் அங்கேருந்து போயிடுவார். ரியா பின்னாடியே போயிட்டு ஆனந்துக்கிட்ட, ஆனந்த் நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, யாருன்னா பொண்ணு பார்க்க வராங்க, உனக்கு என்ன வந்துச்சு, நீ தான் அந்த மீனாட்சியை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டல, இப்போ அவளை பொண்ணு பார்க்க வந்தா நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆனந்த் வந்துட்டு இங்கே பாரு நான் ஒன்றும் அவள் மேலே இருக்கிற பாசத்தில் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணலை, அவளுக்கும் எனக்கும் சரியாக வந்து டிவோர்ஸ் ஆகலை, இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்தால் பெரிய பிரச்சனையாக வந்தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்போ ரியா வந்துட்டு இவன் பேச்சில் உண்மையே கிடையாது, இவனை நம்பவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபா மைதிலி மீனாட்சி வெளியில் வராங்க. பொண்ணு பக்கம் வந்துட்டு போனவங்க வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தீபா வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து, நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடிச்சிட்டிங்க, ரொம்ப நல்லா நடிச்சிங்க, சரி நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிடுவாங்க. இப்போ தீபா வந்துட்டு மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே ஆனந்த மாமா முகத்தை பார்க்கணுமே, அவர் எவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு உங்கள் மேலே பாசம்லாம் இருக்குக்கா, எப்படியாவது அந்த ரியாவை பற்றி புரிய வச்சு அந்த ரியாவை இங்கேருந்து துரத்தணும், உங்கள் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி வந்துட்டு இங்கே பாரதிப்பா திரும்பவும் ஆனந்த் கூட சேர்ந்து வாழ ஆசைலாம் எனக்கு கிடையாது, எனக்கு விருப்பமும் இல்லை, அந்த ஆளே தேவையில்லை எனக்கு, ஏதோ உன்னோட திருப்திக்காக நீ பண்ண சொன்ன நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போகிறாங்க. தீபா ரம்யாவோட வீட்டுக்கு வந்து போவாங்க. அங்கே போயிட்டு வீட்டை பார்த்துட்டு வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா வந்துட்டு பெருசாக இருந்து என்ன பிரயோஜனம், நானும் அப்பா மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு தீபாவை அவங்க அப்பா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவோட அப்பாவும் தீபாவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமா அப்படின்லாம் கேட்டுட்டு, ரம்யாவுக்கு தான் கல்யாணமே ஆகலை, அவள் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்றா, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னா சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அவகிட்ட பேசி பாருமா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரின்னு சொல்கிறாங்க. ரம்யாவை
வந்து வராங்க. என்னப்பா அவகிட்டயும் வந்து என் கல்யாணத்தை பற்றி பேசி போர் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரம்யாவோட அப்பா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது தீபா அவங்களோட லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆனது, எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரம்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.